இன்றைக்கி டாபிக் வந்து இந்தியன் பாலிட்டியில் இந்தியன் ஜுடிஷரி, சரிங்களா? இந்தியன் ஜுடிஷரி அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கு. ஸோ இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதான் வந்து கண்டென்ட். வரிசையாக டாபிக் வந்து கவர் பண்ணிட்டு வரோம். ஸோ நெக்ஸ்ட்டு டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துருக்கிறது எலெக்ஷன்ஸ் எல்லாம் தாண்டி ஜுடிஷரி இன் இந்தியா, சரிங்களா? ஜுடிஷரி இன் இந்தியா அப்படிங்கிற டாப்பிக்கு. ஸோ இந்தியாவின் நீதித்துறை, சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிற ஒரு டாபிக். ஸோ இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் எங்கெங்கே இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் கிளாஸ் முடிஞ்சிட்டு நீங்கள் போய் படிக்க முடியும், ஓகேங்களா? இல்லாமல் சப்போஸ் எங்கெங்கே இருக்குதுன்னு தெரியாமல் இருந்தால் ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணிவிட்டு போயிடுவீங்க. வாட்ச் பண்ணிவிட்டு போகக்கூடாது. வீட்டுக்கு போய் நீங்கள் திரும்பவும் வந்து இந்த டாப்பிக்கை பயாட் பண்ணணும். அதான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். 10th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸ் லெசன் 2-3, 8th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸ் லெசன் 1-7, 12th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி லெசன் 4 அப்படிங்கிறது இருக்குது. கண்டிப்பாக எடுத்து போய் நீங்கள் பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ரைட், ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள், இந்தியன் ஜுடிஷரியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து என்னென்ன பாயிண்ட்ஸ், இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் தான் கண்டிப்பாக பார்க்க போகிறோம். ஒரு சார்ட்டு பாருங்கள், அருமையான சார்ட் இது. ஜுடிஷரி, இந்தியன் ஜுடிஷரியை பற்றி சொல்லக்கூடியது. ஸோ இந்தியன் ஜுடிஷரியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இந்திய நீதித்துறையில் ஃபஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட், இல்லைங்களா? சுப்ரீம் கோர்ட் வந்து பார்ட் 5, அது பகுதி 5 இருக்குது. இந்தியன் கான்ஸ்டியூஷன் பகுதி 5. ஹை கோர்ட் பார்ட் 6 இருக்குது. ஃபஸ்ட்டு இது தெரிஞ்சுக்கணும். இதுவே கொஷின் தான். இது ஒரு கொஷின். எந்த அட்டவணையில் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க, எந்த பகுதியில் இருக்குதுன்னு கேட்பாங்க. பார்ட் 6 சபார்டினேட் கோர்ட், அது துணை கீழ்நிலை நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லி கீழே வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சுப்ரீம் கோர்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஹை கோர்ட்டு, அதுக்கப்புறம் சபார்டினேட் கோர்ட். இதனுடைய ஆர்டிகல்ஸும் கொடுத்துருக்காங்க பாருங்கள், படிச்சுக்கணும். 124 to 147. ஹை கோர்ட் வந்து 2214 231. ஸோ 214 to 2031. அதே மாதிரி 233 to 237. ஸோ இதனுடைய ஆர்டிகல்ஸ், விதிகள், சரிங்களா? விதி சொல்லுவாங்க, ஷரத்துன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபஸ்ட்டு இந்த ஷரத்தை வந்து சரியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து ஒரு 2 or 3 கொஷின்ஸ் வந்து டைரக்டாக அல்லது பொறுத்துக்க கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? ஸோ அடுத்த ஒரு அருமையான ஒரு சார்ட் பார்த்துக்குங்க. இந்த சார்ட்டில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கொடுத்துருக்காங்க பார்ட் 5, ஆர்டிக்கல் 124 to 147. ஸோ எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க பாருங்கள். 8 மெம்பர்ஸ் ஒரிஜினலி, ப்ரெசன்ட்லி 34ன்னு சொல்லியிருக்காங்க. இது கூட சேஞ்சஸ் ஆகும், அதனால தான் நான் சொல்லியிருக்கிறேன். இது வந்து ப்ரீவியஸ் உரிய ஸ்டாண்டர்டை எடுத்து சொல்லிகிட்ருக்கோம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, as per தி கரண்ட் அஃபேர்ஸ், இப்போ என்ன நடப்பில் இருக்குது அப்படிங்கிறது நியூஸ் சேனல்ஸு, அதுக்கப்புறம் வந்து நியூஸ் பேப்பர்ஸ் த்ரூ நீங்கள் பண்ணி எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும், ஓகேங்களா? ரைட். அதே மாதிரி பாருங்கள், அடாப்டட் ஃப்ரம் தி GOI ஆக்ட் 1935, 1935 என்னங்க, இந்திய சட்டம், இந்திய அரசாங்க சட்டம். அந்த சட்டத்தின் படி தான் அந்த சுப்ரீம் கோர்ட் உருவாகிருக்கிறது. எப்போ இன்னாகுரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற இன்னொரு கொஷின்ஸ் பாருங்கள். 28th January 1950, 1950 ஜனவரி 28 தான் ஆரம்பிக்கப்பட்டது நம்ம இந்தியாவுடைய சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு, ஓகேவா? அதுக்கு முன்னாடி வந்திருக்கும் இந்தியன் கான்ஸ்டியூஷன், மீன்ஸ் அதாவது பிரிட்டிஷ் இந்தியாவிலேயே சுப்ரீம் கோர்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் ஃப்ரீடம் பற்றி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி CJI, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கேன் ரிக்வெஸ்ட் ரிட்டையர்ட் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் டு ஆக்ட் அஸ் எ சுப்ரீம் கோர்ட் டெம்பரரி ஒன்லி தி கான்ஸ்டன்ட் ஆஃப் தி பிரசிடென்ட். ஸோ வந்து பிரசிடென்ட் தான் அந்த கான்ஸ்டன்ட் வந்து அவங்க கொடுப்பாங்க, அவங்க தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி என்ஷூர் இம்பார்ஷியல் அண்ட் இண்டிபெண்ட் ஃபங்க்ஷனிங், அவங்களோட இந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பிரசிடென்ட் கேன் அப்பாயின்மெண்ட் ஜட்ஜ் அஸ் எ ஆக்டிங் CJI வென் வேக்கண்ட், டெம்பரரி ஆப்சண்ட், அன்ஏபிள் டு பர்ஃபார்ம். இது மாதிரி 3 ரீசனுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து
நெக்ஸ்ட்டு எங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னா தொடர்ந்து இதோட டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், அது இதோடைய வரலாற்று பின்னணி என்ன அப்படின்னு சொல்கிறோம். முதல்ல வந்து ரெகுலேட்டிங் ஆக்ட், ஒழுங்குபடுத்தும் சட்டம் 1773, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் ஜுடிகேச்சர் அண்ட் அட் கல்கட்டா, ஜிஓ என்னன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935, ஃபெடரல் கோர்ட் ஆஃப் இந்தியா ஃபஸ்ட்டு எப்படி சொல்கிறாங்க, உச்சநீதிமன்றத்தை ஃபெடரல் கோர்ட் கூட்டாட்சி ஒரு நீதிமன்றம், இந்தியாவுடைய நீதிமன்றம் அப்படி தான் பேரே வச்சுருந்துருக்காங்க ஓகேங்களா. இதை வந்து ஒரு இன்டகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம் ஓகேங்களா, இந்திய கூட்டாட்சி நீதிமன்றத்திற்கு பார்த்தீங்களா, இந்திய கூட்டாட்சி நீதிமன்றம் அதை பொறுத்து தான் இது இருக்குது. இது வந்து 1935ஆம் ஆண்டு அதனுடைய அரசு சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டது தான். ஸோ நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் ஃப்ரீடம் 26 ஜனவரி 1950 நடைமுறைக்கு வந்தது சரிங்களா. நடைமுறைக்கு வந்து 2 கொஷின்ஸ் பாருங்கள் இந்த இடத்துல. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 28 ஜனவரி பார்த்தோம் இல்லையா. இங்கே வந்து இந்திய உயர் நீதிமன்றங்கள் 26 ஜனவரி 1950 அன்று நடைமுறைக்கு வந்தது. ஸோ கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா 26 ஜனவரி 1950 வாஸ் ஹெல்ட். எப்போ வந்து நடைபெற்றதுன்னா 28 ஜனவரி 2 நாளைக்கு பிறகு. ஞாபகம் வச்சுக்கணும், கொஷின்ஸ் வந்து 2 விதமாக கேட்பாங்க. த ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் பிரிட்டிஷ் ப்ரீவி கவுன்சில் சரிங்களா. இந்த ப்ரைவி கவுன்சில்னு சொல்லி ஒரு கவுன்சிலுக்கு பதிலாக தான் இந்த கோர்ட்டே உருவானது அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் பிஃபோர் ஃப்ரீடம் ஆஃப் இந்தியா சரிங்களா. இதை வச்சுக்கோங்க. சரி, இப்போ அரசியலமைப்பு விதிகள் சொல்கிறாங்க. அரசியலமைப்பு விதிகள் என்னென்ன வருது அப்படின்னு பாருங்கள். பார்ட் 5 பகுதி 5 ஸ்பேனிங் ஃப்ரம் 124 to 147 ஆர்டிக்கல். ஷரத்து 124 முதல் 147 வரை என்ன இருக்குதுங்க, சுப்ரீம் கோர்ட்டுன்னு ஒன்று இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள் 24(1) விதி 24(1) தேர் ஷெல் பி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா கான்ஸ்டியூட்டிங் CJI இருக்கணும். ஸோ அன்டில் த பார்லிமெண்ட் பை லா ப்ரொசீஜர்ஸ் எ லார்ஜ் நம்பர் நாட் மோர் தென் ஈவன் அதர் ஜட்ஜஸ். அப்போ என்ன மீனிங், 1+7 ரேஷியோவில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமானது. 124 ஷரத்து 1 அதை பொறுத்து ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள் சுப்ரீம் கோர்ட் சரிங்களா. சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜஸ் பில்லு ஒன்று, நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ். எல்லாம் கொஷின் பாருங்கள், ஒவ்வொரு லைனும் முக்கியமானது. நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் நீதிபதிகளின் எண்ணிக்கை சரிங்களா. நீதிபதிகளின் எண்ணிக்கை ஒரு பில் பாஸ் பண்ணி மசோதா பாஸ் பண்ணியிருக்காங்க 2019 ஃப்ரம் 31 to 34 இன்க்ளூடிங் CJI சரிங்களா. ஸோ ஆர்டிக்கல் 31 அது ஆர்டிக்கல் இல்லை, அது எண்ணிக்கை 31 34 உயர்த்தியிருக்காங்க. ஸோ 2019 இப்போது 2024-25 வரைக்கும் என்ன அப்டேஷனோ அது தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. இது வந்து 2019 இருக்கக்கூடிய மசோதாவை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் இஸ் கேரண்டர் ஃபார் தி எஃப்ஆர் ஆஃப் தி சிட்டிசன்ஸ். அடிப்படை ஃபண்டமெண்டல் எஃப்ஆர்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகளுக்கு உத்தரவாதம் அளிப்பது இது முக்கியமான சுப்ரீம் கோர்ட். அதே மாதிரி கார்டியன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் எல்லாம் வந்து அதோடைய பெயர்கள். அரசியலமைப்பின் பாதுகாவலன் யார் அப்படின்னா அதான் உச்ச நீதிமன்றம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்கள் பொசிஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்டர் கான்ஸ்டியூஷன். அரசியலமைப்பின் கீழ் நிலைப்பாடு என்னென்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிவு நீதிமன்றம் ஒன்று இருக்கும். ஸோ இப்போ வந்து போய் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ண போனீங்க அப்படின்னா அங்கே வந்து கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு அப்படின்னு இருக்கும். அங்கே போய் அங்கே ஃபஸ்ட்டு பதிவு பண்ணணும். பதிவு பண்ண அதுக்கான ஆர்டிக்கல் 129 கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ சரத்து 129 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 130 அதனுடைய கான்ஸ்டியூஷன் படி டிக்ளேர் பண்ணுறாங்க டெல்லி ஆஸ் எ சீட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். புரியுதுங்களா, டெல்லியை உச்ச நீதிமன்றத்தின் தலைமையிடமாக தான் இருக்கணும். புரியுதுங்களா, வேறு ஊரில் கல்கத்தாவோ அல்லது மும்பையிலையோ நீங்கள் வச்சுக்கக்கூடாது. அஸ் ஃபார் தி கான்ஸ்டியூஷன் ஆர்டிக்கல் 130 என்ன சொல்லியிருக்காங்க, டெல்லியில் தான் சுப்ரீம் கோர்ட்டு இருக்கணும், ஏன்னா கேபிட்டல் ஆஃப் இந்தியா சரிங்களா. அடுத்தது பாருங்கள் ஆர்டிக்கல் 143 சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க,
The reference made by President under Article 143 decided by a bench consisting of at least 5 judges. புரியுதுங்களா? ஒரு பெஞ்ச் மாதிரி, சரிங்களா? அது அமர்வுன்னு சொல்லுவாங்க. அந்த அமர்வில் வந்து ஆர்டிக்கல் 143 என்ன சொல்கிறாங்க, 5 நீதிபதிகள் கொண்ட ஒரு அமர்வு இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. சரி, ஆல் கேசஸ் த பெஞ்ச் ஆஃப் மினிமம் 3 ஜட்ஜஸ், குறைந்தது 3 நீதிபதிகள் உட்கார்ந்து தான் நீங்கள் கேஸை பார்க்கணும். அப்போ என்ன மீனிங்னா, இந்த 3 நீதிபதிகளில் 2 நீதிபதிகள் அது ஒரே மாதிரியான தீர்ப்பு கொடுத்துருக்கணும். இன்னொரு நீதிபதி மாறலாம், சரிங்களா? ஆனால் 3 பேரும் 3 விதமாக தீர்ப்பு கொடுக்க முடியாது. அதுவும் முக்கியமானது. அதுக்கு திரும்பவும் வந்து அடுத்த ஒரு பெஞ்ச் போகும். ஆல் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஆர் பை மெஜாரிட்டி, சொன்னேன் இல்லைங்களா? பெரும்பான்மை மூலமாக தான் ஒரு தீர்ப்பே கொடுக்க முடியும் அப்படிங்கிறது. அடுத்தது, இந்த நீதிபதிகளை எப்படி நியமிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு சார்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அருமையான சார்ட்டு. ஸோ ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், சரிங்களா? ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் பற்றி பார்க்கலாங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு இவங்க வந்து எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு கிளியர் பண்ணிக்கலாம். பாருங்கள், அப்பாயின்மெண்ட்டு கொஞ்சம் கவனிங்க. ஸோ அப்பாயின்மெண்ட் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட் அப்பாயின்ட் பண்ணுங்கள், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யார் பண்ணுறாங்க? பிரசிடெண்ட் பண்ணுறாங்க. யார்கிட்ட கன்சல்ட் பண்ணுறாங்க? கன்சல்டேஷன் ஆஃப் ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட்ஸ், அவங்கள பேஸ் பண்ணி சொல்கிறாங்க. இன்னும் ஒரு ஜட்ஜஸ் இருக்காங்களே ஒரு 7 பேர், அந்த ஜட்ஜஸை வந்து பிரசிடெண்ட் அவங்க தான் பண்ணுறாங்க. இதையும் வந்து கன்சல்டேஷன் ஆஃப் சிஜேஐ, அந்த அதர் ஜட்ஜஸை சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுடைய கன்சல்டேஷனும் எடுத்துக்கிட்டு சுப்ரீம் கோர்ட்டு ஹை கோர்ட் ஜட்ஜஸ் எல்லாம் கேட்டு பண்ணுறாது அப்பாயின்மெண்ட். குவாலிஃபிகேஷன் நம்மளுக்கு தெரியும். என்ன குவாலிஃபிகேஷன்? சிட்டிசன், சரிங்களா? ஸோ கண்டிப்பாக சிட்டிசன் இருக்கணும். கண்டிப்பாக சிட்டிசன் இல்லாமல் யாரும் வர முடியாது. அடுத்து ஜட்ஜஸ் ஆஃப் தி ஹை கோர்ட். ஹை கோர்ட்டில் நீங்கள் ஜட்ஜாக 5 வருஷம் வந்து வேலை செஞ்சுருக்கணும், ஓகேங்களா? அல்லது அட்வொகேட்டாக வந்து ஹை கோர்ட்டில் 10 இயர்ஸ் இருக்கணும். ஏதாவது ஒரு பாசிபிலிட்டியை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமானது. கிளியருங்களா? ரைட். அடுத்தது பாருங்கள், ரிமூவல். அந்த ஜட்ஜஸை எப்படி ரிமூவல் பண்ணுறது அப்படின்னா, நோ ஜட்ஜ் இம்பீச் சோஃபார். இது வரைக்கும் எந்த ஒரு ஜட்ஜை நம்ம ரிமூவ் பண்ணலை. இப்போ ரீசெண்டாக ஒரு கேஸ் இருக்குது, ஒரு ஜட்ஜை வந்து ரிமூவ் பண்ண போகிறாங்க, பார்க்கலாம். டென்யூர்ஸ், சரிங்களா? அவங்களுடைய பதவி காலம் அப்படிங்கிற எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அவங்களுடைய பதவி காலம் 65 வயது வரை அவங்க வந்து இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, சரிங்களா? சரி, இந்த ரிமூவல் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிகள், அதே மாதிரி அந்த பதவி காலம் என்னங்கிறத பார்க்குறோம். ஸோ மிஸ்பிஹேவியர், இன்கெப்பாசிட்டி அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நீங்கள் ரிமூவ் பண்ணலாம், சரிங்களா? அதுக்காக நம்ம ஹவுஸ், அது மெஜாரிட்டி, ஒரு ஹவுஸ்னால் என்ன அர்த்தம்? பார்லிமெண்ட்டை கூட்டணும், அங்கே மெஜாரிட்டி பார்க்கணும். மெஜாரிட்டி பார்த்து ஒரு 3 மெம்பர்ஸ் கமிட்டி இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு, அந்த 3 மெம்பர்ஸ் கமிட்டி யார் யார்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, சிஜேஎஸ்ட்டு, ஜூரிஸ்ட்டு, இவங்கெல்லாம் இருந்து அதை வந்து கமிட்டி ஃபார்ம் பண்ணி பண்ணுவாங்க. சரி, இவங்களுடைய பதவிக்காலம் அப்படிங்கிறது 65 வயது தானே. ஸோ கான்ஸ்டியூஷன் நாட் ஃபிக்ஸ்டு பட் மேக் 3 ப்ரொவிஷன்ஸ். ஸோ வந்து ஃபிக்ஸாக 65 வயசு அப்படிங்கிறது சொல்ல, அப் டு 65 இயர்ஸு, பட் ஏஜ் டிட்டர்மைன்ட் பை தி பார்லிமெண்ட். பார்லிமெண்ட் தான் முடிவெடுக்கிறாங்க. ஸோ ரெசிக்னேஷன்ஸ் இருக்குது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து ரிமூவ் பை பிரசிடெண்ட் ஆன் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் பார்லிமெண்ட். ஸோ பார்லிமெண்ட்டோடைய ரெக்கமெண்டேஷனில் பிரசிடெண்ட் நேரடியாக ரிமூவ் பண்ணலாம். ஸோ ஓத் அஃபர்மேஷன் அப்படின்னா பதவி பிரமாணம். பதவி பிரமாணம் யார் பண்ணுறாங்க? பிரசிடெண்ட் தான் பதவி பிரமாணம் பண்ணுறாங்க. பர்சன்ஸ் அப்பாயிண்டட் பை ஹிம், இவங்க தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுலேயே வந்து நிறைய கேள்விகள் உள்ளே இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க. ஸோ அதனுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம கண்டினியூவாக பார்க்க போகிறோம், பார்க்கலாங்களா? ஸோ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, ஸோ யார்? பிரசிடெண்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பாருங்கள், அதர் ஜட்ஜஸ், அது பிரசிடெண்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு, பட் கன்சல்ட் வித் சீஃப் ஜஸ்டிஸ். இப்போ பார்த்துட்டு வந்தோம் இல்லையா, அதே இன்ஃபர்மேஷன் தான். செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ் வந்து 1993 ரூலிங், அதாவது 1993 தீர்ப்பின்படி சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் டு பி தி அப்பாயின்மெண்ட் அஸ் த சிஜேஐ. 2வது நீதிபதி
இருக்காங்க இல்லையா, அந்த வழக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த தீர்ப்பு என்ன அப்படின்னா, உச்ச நீதிமன்றத்தின் மூத்த நீதிபதி தலைமை நீதிபதியாக நியமிக்கப்படுகிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ஒவ்வொருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டில் வருங்க. சரிங்களா, ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசர்ஷனில் வரும். நோ மென்ஷன் ஆஃப் தி கொலிஜியம் இன் தி கான்ஸ்டியூஷன்ஸ். அரசியலமைப்பில் இந்த கொலிஜியம் முறைன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த முறை வந்து இல்லை, கொடுக்கப்பட்டுள்ளே. அது பாருங்க முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ். கொலிஜியம் சிஸ்டம் வந்து இதில் இல்லை, அரசியலமைப்பு சட்டத்தில் இல்லை. சுப்ரீம் கோர்ட் கொலிஜியம் CJI அண்ட் கம்பரைசஸ் 4 அதர் சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் ஆஃப் தி கோர்ட். இதான் வந்து கொலிஜியம் முறை. ஸோ கொலிஜியம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது எப்படின்னா உச்ச நீதிமன்ற குழுவை தான் கொலிஜியம் சொல்கிறோம். அதில் தலைமை நீதிபதி இருப்பார். அது இல்லாமல் 4 மூத்த நீதிபதிகளும் இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் பாருங்கள். அந்த கொலிஜியம் சிஸ்டத்தை வந்து சொல்கிறாங்க, எப்படி இந்த கொலிஜியம் சிஸ்டம் வந்து இருக்கும், உச்ச நீதிமன்ற கொலிஜியம் எப்படி இருக்கும் சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஜட்ஜு கேஸ் 1982 முதல் நீதிபதிகள் வழக்கு இருக்குதுங்க. அந்த வழக்கில் வந்து சுப்ரீம் கோர்ட் ஒப்பைன்ட் தட் கன்சல்டேஷன் டஸ் நாட் மீன் கன்கரன்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலந்துரையாடல் என்பது உடன்பாடு என்ற பொருள்படாது என்ற உச்ச நீதிமன்றத்தின் கருத்து தெரிவிக்கிறது. ஸோ இப்போ ஒருத்தர் வந்து கேட்குறோம், நாங்கள் இப்படி செய்யலாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்குறோம். அவர் நீங்கள் செய்யணும்னு சொல்லுவார், இல்லை செய்ய வேண்டாம்னு சொல்லுவார் இல்லையா. உடனே அவர் வந்து உடன்பாடாக இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, செகண்ட் ஜட்ஜை பற்றி கொடுத்துருக்காங்க. 1993 சுப்ரீம் கோர்ட் ரிவர்ஸ் இட்ஸ் ஒப்பீனியன் கன்சல்டேஷன் டு கன்கரன்ஸ். இரண்டாம் நீதிபதி வழக்கு வரும்பொழுது 1993 கண்டிப்பாக கருத்தை மாற்றி அமைத்து கூறியிருக்கிறார் அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிறோம். மூன்றாவது தேர்டு ஜட்ஜ் கேஸ் 1988 நடந்திருக்குது. அதில் கன்சல்டேஷன் ஆஃப் plurality judges not CJI alone. மூன்றாவது நீதிபதி வழக்கில் வந்து நீதிபதிகளின் கூட்டமைப்பு ஆலோசனை முக்கியமானது, தலைமை நீதிபதி மட்டுமல்ல அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள், 99th CAA 2014 NJC அப்படிங்கிறது வந்து டு ரீப்ளேஸ் கொலிஜியம் சிஸ்டத்தை வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி கொலிஜியம் சிஸ்டம் ஃபார்ம் ஆகிருக்குது அப்படின்னு. ஸோ இது அடிப்படை கட்டமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த பிரின்சிபல் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர், இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் தி ஜுடிஷரி. ஸோ நீதித்துறையின் சுதந்திரம் இந்த கொலிஜியம் சிஸ்டமில் இருக்குது. அதுதான் அடிப்படை கட்டமைப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, சரி. இந்த நீதிபதிகளுடைய தகுதிகள் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு வந்திருக்கோம் இந்த சார்ட்டில். ஸோ சிட்டிசனாக இருக்கணும், அதே போல் வந்து ஹை கோர்ட்டில் நீங்கள் வந்து ஜட்ஜாக, சரிங்களா, ஹை கோர்ட்டில் ஜட்ஜாக இருந்தால் 5 years வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும். 5 years ஹை கோர்ட்டில் ஜட்ஜாக இருந்திருக்கணும். இல்லை அப்படின்னா அட்வொகேட் வக்கீலாக ஹை கோர்ட்டில் 10 வருடங்கள் இருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஹீ ஷுட் ஹேவ் டிஸ்டிங்யூஷ்டு ஜுரிஸ்ட், ஒரு பிரபலமான வழக்கறிஞர்களாக இருக்க வேண்டும். ஃபேமஸ் இந்த கேஸ் இவர் கொடுத்தா கண்டிப்பாக வின் பண்ணுவார் அப்படின்னு பிரபல மாதிரி இருக்கணும். இருந்தால் தான் நீங்கள் வந்து CJI, அது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வர முடியும். அதே மாதிரி குறைந்தபட்ச வயது எதுவும் இல்லை. இது எக்ஸாமில் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோ. குறைந்தபட்ச வயது என்னப்பா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா கீழே கொடுப்பாங்க. அது குறைந்தபட்ச வயது எதுவும் இல்லை அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, அதை நோட் பண்ணி வச்சுக்கோ. ஸோ நீதிபதிகள் பதவிக்காலம் எத்தனை வருஷம் இருக்கலாம், நாட் ஃபிக்ஸ்டு இன் தி கான்ஸ்டியூஷன். முக்கியமானது எல்லாம் கொஷின் எக்ஸாமில் வரக்கூடியதுங்க டைரெக்டாகவே. நாட் ஃபிக்ஸ், அரசியலமைப்பில் எந்த ஒரு குறிப்பிடப்படவில்லை. த ரெசிக்னேஷன் பை ரைட்டிங் டு தி பிரசிடென்ட். ஸோ பதவி விலகணும் அப்படின்னா ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் கொடுத்துட்டு வந்துடுங்க. சரி, ஹி ஹோல்ட்ஸ் ஆஃபீஸ் அன்டில் ஹி அட்டைன்ஸ் தி ஏஜ் ஆஃப் 65 years. 65 வயது எட்டும் வரை நீங்கள் பதவியில் இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இல்லைங்கிறது படிச்சுட்டு வந்தோம். சரிங்க, இந்த நீதிபதி சரியில்லை, அவரை நீக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்லிமெண்ட்டை கூட்டணும். ஸோ ரெக்கமெண்டேஷன் ஆஃப் தி பார்லிமெண்ட் தான். அதுக்கப்புறம் பிரசிடெண்ட் கூப்பிட்டு அவர் நீக்குவார். அடுத்தது ரிமூவல் ஆஃப் மோஷன் 100 members சைன்ட் இன் லோக்சபா. நோட் பண்ணிக்கலாம், முக்கியமானது. 100 பேர், அதாவது 100 மெம்பர்ஷிப், அதாவது 100 உறுப்பினர்கள் லோக்சபாவில் கையெழுத்து போட்டிருக்கணும். 50 members ராஜ்யசபா மஸ்ட் சப்மிட் டு ஸ்பீக்கர் ஆர் சேர்மேன். சரிங்களா, அவர் ராஜ்யசபா வந்து
அந்த பேச்சாளர்களோ அல்லது ஸ்பீக்கர் சொல்கிறோம் இல்லையா, அவருக்கு வந்து நம்ம சமர்ப்பிக்கணும். 50 மெம்பர்கள் ராஜ்யசபாலையும் அல்லது லோக்சபாவில் 100 மெம்பர்ஸ் வந்து சைன் பண்ணி கொடுத்துட்டா அவர் ரிமூவ் பண்ணலாம். சபாநாயகர் ஸ்பீக்கர் அதே மாதிரி சேர்மன் மே அட்மிட் ஆர் ரெஃப்யூஸ் இட். அதை வந்து இப்போ எழுதி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன், 100 லோக்சபா மெம்பர்ஸ் வந்து எழுதி கொடுத்துருக்காங்க. அந்த சபாநாயகர் ஏற்கலாம் அல்லது மறுக்கலாம், அவருடைய உரிமை அது. சரிங்களா, நீங்கள் எழுதி கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது. சப்போஸ் அவருக்கு ஒரு ஸ்பீக்கருக்கு ஒரு மனுதாபிமானமாக தோணுது, ஏற்றுக்கலாம் அப்படிங்கிறது சொல்ல முடியல, மறுக்கலான்னு சொல்ல முடியல அப்படின்னா உடனே இஃப் அட்மிட்டட் 3 மெம்பர்ஸ் கமிட்டி, 3 பேர் கொண்ட ஒரு குழுவை அமைச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம், விசாரிக்க ஆரம்பிக்கலாம். அந்த 3 பேர் கொண்ட குழு யாருன்னா உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருக்கலாம், உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கலாம், புகழ்பெற்ற வழக்கறிஞர்களாக. இந்த 3 பேர் கேட்பாங்க எக்ஸாமில். இப்போ ஈச் அண்ட் எவ்ரி லைன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தி எக்ஸாமினேஷன்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோ. ஸோ டோன்ட் வாட்ச், ஸோ யூ கேன் சொல்கிறது சும்மா கவனிக்கிறது மட்டும் முக்கியமில்லை. இந்த கிளாஸை அதை எடுத்து நோட் பண்ணி ரீகால் பண்ணி எக்ஸாம்ஸில் கேட்டால் ஆன்சர் கொடுக்குற மாதிரி நீங்கள் வந்து மாறணும். சரிங்களா, சரி. ஸ்பெஷல் மெஜாரிட்டி லோக்சபா ராஜ்யசபா தென் டு பிரசிடெண்ட். சிறப்பு பெரும்பான்மை கூட இது வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. சிறப்பு பெரும்பான்மையை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க எங்கே, லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும். ஸோ நோ ஜட்ஜ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் ஹேஸ் பீன் இம்பீச்டு. உச்ச நீதிமன்றத்தின் எந்த நீதிபதியும் பதவி நீக்கம் செய்யப்படவில்லை, இது வரைக்கும் பண்ணலைங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு கேஸ் இருக்குது அப்படிங்கிறது மறந்துடாதீங்க. ஸோ ரீசெண்டாக ஒரு நீதிபதி பிரச்சனை இருக்கார், அதை நீங்கள் நியூஸில் கேட்டிருப்பீங்க. அதுக்கான பார்லிமெண்ட் வரும்பொழுது அதுக்கான வந்து ஆக்ஷன்ஸ் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது நியூஸில் கேள்விப்பட்ட ஒரு முக்கியமானது. நெக்ஸ்ட் பாருங்கள், ஜஸ்டிஸ் வி ராமஸ்வாமி 1991 93. அடுத்து ஜஸ்டிஸ் தீபக் மிஸ்ரா 2017 18. இந்த ரெசல்யூஷன்ஸ் வேர் டிஃபீட்டட் இன் தி பார்லிமெண்ட். புரியுதுங்களா? ஸோ தீர்மானங்கள் என்னதுங்க, இதே போல் ஒரு தீர்மானங்கள் நடந்திருக்குது பார்லிமெண்ட்டில். 1991 93 நடந்திருக்குது. 2017 18 யாருக்காகனா 91 93 வந்து வி ராமசாமி அவர்களுக்கும், இன்னொருத்தர் வந்து 2017 18 வந்து தீபக் மிஸ்ரா. ஸோ 2 பேரும் இந்த பார்லிமெண்ட்டில் வந்து நீக்குவதற்கான ஒரு நாடாளுமன்ற நடவடிக்கை எடுக்கும் பொழுது அந்த நடவடிக்கை தோற்கடிக்கப்பட்டன. இது வரைக்கும் யாரையும் நீக்கவில்லை, இப்போது நடக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க. அது யாருக்கு என்னங்கிறது யூ கேன் கோ அண்ட் சர்ச் இட். அதுவும் எக்ஸாமில் கேட்பாங்க. நடந்துருச்சு அப்படின்னா திஸ் இஸ் தி ஃபஸ்ட், இதை முதல் முறை. அதை வந்து நீங்கள் நியூஸ் பார்க்கணுன்னு தெரிஞ்சுக்கணும். ஏனைய விதிமுறைகள் என்னென்னா, ஸோ அதர் ப்ரொவிஷன்ஸ் என்னென்னா அப்படி பாருங்கள். ஆர்டிக்கல் 126 சொல்கிறாங்க என்னென்னா, ஜனாதிபதி உச்ச நீதிமன்ற நீதிபதியை தற்காலிக தலைமை நீதிபதியாக நியமிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் கேட்பாங்க, கொஸ்டின் நோட் பண்ணிக்கோ. The president can appoint a judge of the Supreme Court as an acting CJI. ஸோ ஆர்டிக்கல் 126 சொல்லுது. ஆர்டிக்கல் 126 பிரிவு 127 என்ன சொல்கிறாங்கன்னா, CJI ஆஃப் சுப்ரீம் கோர்ட் கேன் அப்பாயிண்ட் எ ஜட்ஜ் ஆஃப் எனி ஹை கோர்ட் ஆஸ் அடாக். அடாக்னு தெரியுங்களா? அதாவது ஒரு சிஎல் கான்ட்ராக்ட் லேபர்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? ஒரு டெய்லி வேஜஸில் அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். ஸோ ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட்டு எல்லா ஜட்ஜஸும் வந்து கவர்மெண்ட் ஜட்ஜஸ், கவர்மெண்ட்டுடைய சேலரியில் வருவாங்க. அடாக் வந்து கவர்மெண்ட் சேலரியில் வரமாட்டாங்க, ஒரு தனியாக டெய்லி வேஜஸில் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ காலேஜிலலாம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர்ஸ், அடாக் ப்ரொஃபஸர்ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி அடாக் ஜட்ஜஸ் இன் சுப்ரீம் கோர்ட் டியூ டு லேக் ஆஃப் கோரம். ஸோ புரியுது, லேக் ஆஃப் கோரம், போதுமான கோரம் இல்லாததால் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி எந்த ஒரு உயர் நீதிபதியும் உச்ச நீதிமன்ற நீதிபதியில் தற்காலிக நீதிபதியாக நியமிக்கலாம். அதுக்கான பிரிவு 127 சொல்லப்பட்டுள்ளது. ஸோ 26, 126, 127 ஏனைய விதிமுறைகள். மூன்றாவது ஏனைய விதிமுறை ஆர்டிக்கல் 128. CJI can recuse
a retired judge of the Supreme Court or retired judge of the High Court to act as judge of the Supreme Court for a temporary period. ஒரு தற்காலிகமாக நியமனம் செய்யலாம். யார்? ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி வச்சுக்கலாம், அல்லது ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி, யாராவது வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதியாக செயல்பட தலைமை நீதிபதி கோரலாம். இது மாதிரி வந்து நிறையா 3 ஏனைய விதிகள் ஆர்டிக்கல் 126, ஆர்டிக்கல் 127, ஆர்டிக்கல் 128 நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ உச்ச நீதிமன்றோடைய அதிகார வரம்பு என்ன? ஜுடிசிகேஷன் சொல்லுவாங்க. ஜுடிசிகேஷன் அதிகார வரம்பு என்னென்ன அதிகார வரம்புகள் பாருங்கள். ரிட் அதிகார வரம்பு, ரிட் ஜுடிசிகேஷன் அப்படிங்கிறது. அசல் அதிகார வரம்பு, ஒரிஜினல் ஜுடிசிகேஷன் என்ன? அதே மாதிரி அப்பீலேட் ஜுடிசிகேஷன், மேல் முறையீட்டு அதிகார வரம்பு. அட்வைசரி ஜுடிசிகேஷன், ஆலோசனை அதிகார வரம்பு. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு 4 நாள் தான். ரிட், அசல், மேல்முறையீடு, மேல்முறையீடு, ஆலோசனை. 4 வந்து ஞாபகம் வச்சுங்க. ரிட், ஒரிஜினல், அப்பீலேட், அட்வைசரி. இந்த 4 ஞாபகம் வச்சுங்க. இதை பேஸ் பண்ணி நம்ம எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பார்க்கலாம். பாருங்க, இந்த ஜுடிசிகேஷன்ஸ் உடைய பவர் தான் அதிகாரம், சரிங்களா? அதை பற்றி இங்கே ஒரு சார்ட்டில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. சரி பார்க்கலாம். இது என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரிஜினல், சரிங்களா? ஒரிஜினல், ரிட், அப்பீலேட், அட்வைசரி. இப்போ 4 பார்த்தோம் இல்லையா? அதுதான். ஸோ ஒரிஜினல் அதிகாரத்தை பற்றி இங்கே கிளியராக சொல்லலை, ரிட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்டிக்கல் 32 ரிட்டை பற்றி சொல்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் இஷ்யூ ஒன்லி ஃபார் தி என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் எஃபர்ட்ஸ், சரிங்களா? அதே மாதிரி ஸ்பெஷல் லீவு, கிரிமினல் மேட்டர்ஸ், சிவில் மேட்டர், கான்ஸ்டியூஷனல் மேட்டர்ஸ். ஸோ எவ்ரி திங்ஸ் நம்ம வந்து இப்போ கண்டினியூவாக அதோட டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், ஒரிஜினல் ஜுடிசிகேஷன்ஸ், அசல் அதிகாரம் ஆர்டிக்கல் 31 உள்ளதுங்கிறது கண்டிப்பாக படிச்சுக்கிங்க, ஞாபகத்தில் கேட்டுக்கோங்க. ஸோ அசல் அதிகார வரம்பு எந்த ஷரத்தில் உள்ளது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஷரத்து 131 என்ன சொல்கிறாங்க? சுப்ரீம் கோர்ட் டிசைட்ஸ் டிஸ்பியூட்ஸ் பிட்வீன் டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் ஆஃப் இந்தியன் ஃபெடரேஷன் டிஸ்பியூட் அப்படின்னு கொடுத்தாங்க. இந்தியன் ஃபெடரேஷன் டிஸ்பியூட் பிட்வீன். ஸோ இந்திய கூட்டமைப்பின் பல்வேறு பிரிவுகளுக்கு இடையே நிலவும் சர்ச்சைகள் நீதிமன்ற தீர்ப்பளிக்கும், உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளிக்கணுமா? ஸோ அவங்களுடைய ஒரிஜினல் ஜுடிசிகேஷன். அடுத்தது பாருங்கள், சென்ட்ரு அண்டு 1 or more ஸ்டேட்ஸ், இவங்க மத்தியில் 2 or more ஸ்டேட்ஸ், சென்ட்ரு அண்டு எனி ஸ்டேட்ஸ் ஆர் ஸ்டேட்ஸ். ஸோ அதாவது சொல்கிறாங்க, ஸ்டேட்டுக்குள்ளே ஸ்டேட்டு, சென்ட்ரு ஸ்டேட்டு, சரிங்களா? சென்ட்ருக்கும் அதர் ஸ்டேட்டுக்கும் இது மாதிரி இருக்கக்கூடிய இடையில பிரச்சனைகள் இருந்தால் இந்த அசல் அதிகார வரம்பு இவங்களுக்கு இருக்குது. 3வது பாருங்கள், சுப்ரீம் கோர்ட் ஹேஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் ஒரிஜினல் பவர் டு ஹியர் த ஃபஸ்ட் இன்ஸ்டன்ஸ். உச்ச நீதிமன்றம் முதற்கட்டமாக விசாரணை நடத்த பிரத்யேக மற்றும் அசல் அதிகாரத்தில் கொண்டுள்ளது. இப்போ நீங்கள் நிறையா நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களே, உச்ச நீதிமன்றமே தானாக முன் வந்து கேஸை எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது அவங்களோட அசல் அதிகாரத்தில் வந்துடுது. நாட் பை தி வே ஆஃப் அப்பீல், மேல் முறையீடு மூலம் அல்ல. இது வந்து எதுவுமே அசல் அதிகாரம் மேல் முறையீடு மூலம் வரவே வராது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பாருங்கள், ரிட் ஜுடிசிகேஷன் ஆர்டிக்கல் 32 நீதி பேராணை. ரிட்னு அர்த்தம் நீதி பேராணை அதிகார வரம்பு. ஓகேங்களா? ஸோ ஆர்டிக்கல் 32 முக்கியமானது. என்ன சொல்கிறாங்க? சுப்ரீம் கோர்ட் இஸ் எம்பவர்டு, சரிங்களா? சுப்ரீம் கோர்ட் இஸ் எம்பவர்டு வித் ஒரிஜினல் ஜுடிசிகேஷன் டு இஷ்யூ ரிட்ஸ். புரியுதுங்களா? அதாவது நீதி பேராணை உச்ச நீதிமன்றத்துடைய அதிகார வரம்பில் இருக்குது, சரிங்களா? நீதி பேராணை அவங்க நேராகவே உத்தரவே கொடுக்கலாமா, சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் சுப்ரீம் கோர்ட் இஸ் எம்பவர்ட் டு இஷ்யூ ரிட்ஸ் யாருக்குங்க? ஸோ ஹெபஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ரோஹிபிஷன், கவரண்டோ, செட்டியோரி ஃபார் தி என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் தி எஃப்ஆர் ஆன் அக்ரீவ்டு சிட்டிசன்ஸ். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். எதுங்க? ஹெபக் கார்பஸ், மேண்டஸ், ப்ரோஹிபிஷன் இருக்குது பார்த்தீங்களா? அதை பற்றி டீட்டெயிலாக பின்னாடி பார்ப்போங்க. என்னது ஹெபக் கார்பஸ் அப்படிங்கிறது ஆட்கொணர்விப்பு, சரிங்களா? மேண்டமஸ் அப்படிங்கிறது செயலுறுத்து, தடை உறுத்து, தகுதி வினைவு, சரிங்களா?
நெறிமுறை கேட்பு, இதெல்லாம் வந்து நீதி பேராணைகள். இது வந்து சாதாரண ஒரு குடிமக்களுக்கு கேட்கக்கூடிய ஒரு ரிட் மனு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த ஆர்டிக்கல் 32ல் இருக்குது. இது நேராக வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு பவர் உள்ளது. இது மட்டும் இல்லாமல் சுப்ரீம் கோர்ட் ஹேஸ் ஒரிஜினல் அண்ட் கன்கரண்ட் ஜுடிசிகேஷன் இன் திஸ் ரெக்கார்டு. இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் முதன்மை மற்றும் சமகால அதிகாரங்கள் வரம்பை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரிட் மனுவில் இருக்கக்கூடிய ரிட் ஜுடிசிகேஷனில் இருக்கக்கூடிய அதிகார வரம்பு. இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்க்கலாம் அப்பிலேட், மேல்முறையீடு. மேல்முறையீட்டு அதிகார வரம்பு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் கோர்ட் ஆஃப் தி அப்பீல். சரி, நம்ம வந்து வேறு வழியே இல்லை, யார்கிட்ட அப்பீல் பண்ண முடியும்? ஸோ நேராக வந்து உச்சநீதிமன்றத்தை தான் அப்பீல் பண்ண முடியும். இட் ஹியர்ஸ் அப்பீல் எகென்ஸ்ட் தி ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் தி லோயர் கோர்ட்ஸ். ஸோ மேல்முறையீட்டு நீதிமன்றம் எப்போ வேலை செய்யுதுங்க? கீழ் நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு எதிராக நம்ம மேல்முறையீட்டு செய்யலாம். அது அனைவருக்கும் தெரிந்தது. சரிங்களா? அப்பீல்ஸ் இன் கான்ஸ்டியூஷனல் மேட்டர்ஸ், அரசியலமைப்பு விவகாரங்களையும் நீங்கள் வந்து மேல்முறையீடு செல்லலாம். சிவில் மேட்டர்ஸ், சிவில் விவகாரங்களையும் நீங்கள் மேல்முறையீடு செய்யலாம். கிரிமினல் மேட்டர்ஸ், குற்றவியல் விவகாரங்களையும் நீங்கள் மேல்முறையீடு செல்லலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து இப்போ சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க, அவருக்கு வந்து அது தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்கன்னா அவர் மேல்முறையீடு செய்யலாம். இது மாதிரி நான் வந்துங்க கொஞ்சம் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அப்பீல் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அப்பீல்ஸ் பை ஸ்பெஷல் லீவ் ஆர்டிக்கல் 136 ஆர்டிக்கல் 136 என்ன சொல்கிறாங்க? மிலிட்டரி ட்ரைபுனல், கோர்ட் மேரிட்டல் இவங்களை சேர்க்காதீங்க. இராணுவ நீதிமன்றம் தனியாக இருக்குது. இராணுவ நீதிமன்றம் தவிர நீங்கள் மற்றதுக்கு என்ன பண்ணலாங்க? விசேட அனுமதி மூலம் மேல்முறையீடு பண்ணலாம். இது சரத்து 136 உள்ளது. ஸோ மிலிட்ரி நீதிமன்றத்துக்கெலாம் நீங்கள் தொட முடியாது, அது வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கும். கொடுத்தது தான் வந்து ஃபைனலாகவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பாருங்கள் அட்வைசரி, ஆலோசனை அதிகார வரம்பு சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குது. சரிங்களா? என்னென்னா ஆர்டிக்கல் 143 நீங்கள் ஒரு சார்ட்டாகவே டெவலப் பண்ணிக்கணும். ஸோ ஒவ்வொரு ஆர்டிக்கலும் வந்து யார் யாரை குறிக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து ஒரு சார்ட் மாதிரி போட்டு அதை பார்த்துக்கணும். பிரசிடென்ட்ஸ் டு சீக் தி ஒப்பீனியன் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட். சரிங்களா? அதாவது ஜனாதிபதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்ற கருத்தை கேட்க வேண்டும். யார் மூலமாக கேட்க முடியும்? இந்திய அட்டார்னி ஜெனரல் மூலமாக. அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா இன் 2 கேட்டகரிஸில் வந்து அவங்கள்ட்ட பர்மிஷன், அதாவது ஒப்பீனியன் கேட்கலாம். என்னென்னா அப்படின்னு பாருங்கள், லா ஆர் ஃபேக்ட், பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ், ஆப்ஷனல், சுப்ரீம் கோர்ட் மே டெண்டர் ஆர் ரெஃப்யூஜ் டு டெண்டர் ஒப்பீனியன். அது பொது முக்கியத்துவம் வாய்ந்த சட்டமாக இருக்கணும் அல்லது உண்மை விருப்பமாக இருக்கணும். அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டு கருத்துக்களை சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எனி டிஸ்பியூட் அரைசிங் ஆக்ட் ஆஃப் எனி ப்ரீ கான்ஸ்டியூஷன் ட்ரீட்டி, அக்ரிமெண்ட்ஸ், என்கேஜ்மெண்ட் எக்ஸட்ரா மேண்டேட்ரி ஆன் சுப்ரீம் கோர்ட் டு டெண்டர் ஒப்பீனியன். அரசியலமைப்புக்கு முந்தைய ஒப்பந்தங்கள், உடன்பாடு, ஒப்பந்தம் போன்றவற்றின் எந்த ஒரு சர்ச்சைக்குரிய செயலையும் இதன் தொடர்பாக சுப்ரீம் கோர்ட்டின் கருத்துக்களை வழங்குவது கட்டாயம். ஸோ எல்லாமே வந்து அட்வைசரியா. ஸோ ஒருத்தர் அட்வைஸ், பிரசிடெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு நிகராகவோ அல்லது அட்டார்னி ஜெனரல் மூலமாகவோ அட்வைஸ் பண்ணுறது, வாங்கிறது, ஒப்பீனியன் கேட்குறது எல்லாம் பண்ணித்தான். ஸோ இது போன்ற கருத்துக்களை ஆலோசனை அடிப்படையில் மட்டுமே உள்ளன. இதை வச்சு நீங்கள் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியாது. ஆலோசனை வாங்கிட்டு கம்முன்னு இருந்துக்க வேண்டியதான். சரிங்களா? ஸோ அடுத்த ஒரு பவர்ஸ் என்னென்னா அதர் பவர்ஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். வேறு ஏதாவது அவங்களுக்கு வந்து அதிகாரம் இருக்குதா? உச்ச நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்குதா அப்படின்னு பார்த்தா இருக்குது. என்னென்னா பாருங்கள், adjudicates on election disputes of president, vice president. குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் ஆகியோரின் தேர்தல் சர்ச்சைகளை குறித்து தீர்ப்பு வழங்குதல் இவங்களுக்கு அதிகாரம் உண்டு. யார்? உச்ச நீதிமன்றத்துக்கு. லாஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இஸ் பைண்டிங் ஆன் ஆல் கோர்ட்ஸ் இன் இந்தியா. உச்ச நீதிமன்றத்தின் சட்டங்கள் இந்தியாவில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களுக்கு பொருந்தும். இது சாதாரண அனைவருக்கும் தெரிந்தது. ஸோ முன்னாடி நம்ம கிளாஸ் எடுக்கும்போது நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், ஜஸ்ட் நம்ம வந்து இம்பார்ட்டண்ட்
வேர்ட்ஸை மட்டும்தான் ஒரு போர்டில் எழுதிட்டு வந்தோம். இன்றைக்கி வந்து ஏன் இப்படி எழுதுகிறோம், இப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதன் மூலமாக வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் அசர்ஷன் இல்லையா, ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசர்ஷன் அப்படிங்கிற ஒரு இதுக்கு ரொம்ப ரொம்ப பயன்படும். ஸோ இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கங்க. ஜுடிஷியல் சூப்பர் இன்டெண்டன்ஸ் இல்லையா, அண்ட் கண்ட்ரோல் ஓவர் ஆல் தி கோர்ட்ஸ் அண்ட் ட்ரைபனல்ஸ். அனைத்து நீதிமன்றங்கள் மற்றும் தீர்ப்பாயங்கள் மீது மேற்பார்வை, நீதித்துறை மற்றும் கட்டுப்பாடு செய்கிறது இவங்களுடைய அதிகாரங்கள். ஸோ ட்ரைபனல்ஸ் இருக்கும், நிறைய தீர்ப்பாயங்கள் இருக்கும். அந்த தீர்ப்பாயங்கள்லாம் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும், கரெக்டாக செய்கிறாங்களா அப்படிங்கிறது தான் இந்த உச்ச நீதிமன்றத்துடைய இது எக்ஸ்ட்ரா சரிங்களா, அதர் பவர்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அது எல்லாமே இங்கே வந்துடுது. அடுத்தது பாருங்கள், க்யூரேட்டிவ் பெட்டிஷன்ஸ், சீராய் மனு. ஸோ ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, இந்த தீர்ப்பை கொஞ்சம் திரும்ப நீங்கள் கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கலாம்ல, அதுக்குள்ளே இந்த தீர்ப்பை கொஞ்சம் நீங்கள் ஆராய்ஞ்சு பார்க்கலாம்ல அப்படிங்கிறது ஒரு சீராய்வு மனு வந்து கொடுக்கலாங்க. அதுக்கான கேசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரூபா அசோக் ஹூரா அனதர் கேஸ் 2002 இதெல்லாம் வந்து சீராய்வு மனுவுக்கு போயிருக்குது. ஆஃப்டர் தி டிஸ்மிஸல் ஆஃப் ரெவ்யூ பெட்டிஷன், மறு ஆய்வு மனு நிராகரிக்கப்பட்ட பின்னரும் இது வந்து திரும்ப போயிருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆர்டிகல் 137 சொல்லியிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட் ஹேஸ் தி பவர் டு ரெவ்யூ எனி ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ்டு அண்டர் ஆர்டிகல் 145. புரியுதுங்களா, இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. பிரிவு 137 பிரிவு 145 கீழ் வழங்கப்படும் எந்த ஒரு தீர்ப்பையும் மறுபரிசீலனை செய்ய சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதிகாரம் உண்டு. அருமையான ஒரு சென்டென்ஸ். இது மாதிரி சென்டென்ஸை நீ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டோன்ட் ஜஸ்ட் ரீடு, புரியுதா, டோன்ட் ஜஸ்ட்டு ரீடுக்கும் ஸ்டடிக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸ்டடினா கொஞ்சம் ஆராய்ஞ்சு படிப்பது சரிங்களா, ரீட்னா மேலோட்டமாக படிச்சுட்டு போயிடுறது. இப்போ நான் மேலோட்டமாக தான் படிச்சிருக்கிறேன், நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸாமுக்கு இதை வந்து 2 or 3 times 4 times இந்த ரிப்பீட்டடாக ஒரு 10 times ஆகுது சொல்லி பயாட் பண்ணி வச்சுக்கணும், அப்போ தான் ஞாபகத்தில் இருக்கும். ஸோ ஆர்டிக்கல் 137 சொல்லுது, பிரிவு 145 கீழே வழங்கப்படும் எந்த ஒரு தீர்ப்பையும் நீங்கள் வந்து மறுபரிசீலனை செய்ய சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதிகாரம் உண்டாமா. Petition is usually decided by judges in the chamber. சரிங்களா, ஸோ அவாய்டு miscarriage of justice to prevent abuse process. தெரிஞ்சு வச்சுக்கோ. அதாவது சொல்கிறேன், நீதியின் தவறுகளை தவிர்ப்பது மற்றும் செயல்முறைகளை தவறாக பயன்படுவது தடுப்பது அப்படிங்கிறது எல்லாம் வந்திருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம், இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டை பற்றி டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹை கோர்ட்ஸை வந்து உடைய சார்ட்டை தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஹை கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா பகுதி 6 பார்ட் 6 சரிங்களா, பார்ட் 6 அப்படிங்கிறது மறந்துடாதீங்க. ஸோ பார்ட் 6ல் ஆர்டிக்கல் 214 231 கூறப்பட்டுள்ளது. ஓகேவா, ஸோ என்ன கூறப்பட்டுள்ளது அப்படின்னு பாருங்க, இவனுடைய ஆர்ஜினேட் 1862 தொடங்கப்பட்டது ஹைகோர்ட். ஃபஸ்ட் ஹைகோர்ட் என்னங்க, அலகாபாத்து, கல்கட்டா, மதராஸ், பாம்பே ஹைகோர்ட் தான். உயர் நீதிமன்றங்கள் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கப்பட்டது, உச்ச நீதிமன்றம் லேட்டாக தான் ஆரம்பித்தது. ஓகேங்களா, அண்டர் ஆர்டிக்கல் 226 முக்கியமானது, ஹைகோர்ட் இஷ்யூஸ் ரைட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ரெட் மனுன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அவங்க கொடுக்க முடியும். எவ்ரி ஹைகோர்ட் கன்சிஸ்ட் ஆஃப் சிஜேஎஸ் அண்ட் அதர் ஜட்ஜஸ். எல்லாமே வந்து அண்டர் கண்ட்ரோலில், சுப்ரீம் கோர்ட் கண்ட்ரோலாக தான் இந்த ஜட்ஜஸை வச்சுருப்பாங்க, ஹைகோர்ட் ஜட்ஜஸ்ட்டை. ஸோ எல்லாத்தையும் இந்த ஸ்ட்ரென்த் இஸ் டிட்டர்மைன் பை பிரசிடென்ட். அதாவது ஒரு ஹைகோர்ட்டில் எத்தனை ஜட்ஜி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து முடிவு எடுக்கிறது யாருங்க, பிரசிடென்ட். கான்ஸ்டியூஷன் நாட் ஸ்பெசிஃபை தி ஸ்ட்ரென்த். இது ஒரு கொஸ்டினுங்க. அதாவது நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எத்தனை எண்ணிக்கை வேணுங்கிறது சொல்லவே இல்லை. 7th CAA 950 அது 1950 எம்பவர் த பார்லிமெண்ட் டு எஸ்டாப்ளிஷ் ஹைகோர்ட் 2 or more states. அதாவது இப்போ கூட ரீசெண்டாக கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு ஜட்ஜு இருப்பாருங்க, அந்த ஹைகோர்ட்டு ஜட்ஜு, அவர் வந்து இன்னொரு ஸ்டேட்டையும் சேர்த்து பார்ப்பார் அப்படிங்கிறது. ஸோ அமெண்ட்மெண்ட்டு 7வது அமெண்ட்மெண்ட்டு CAA 1950 பிரகாரம் இருக்குது. பென்ஷன் ஆஃப் தி ஹைகோர்ட் ஜட்ஜ் இஸ் சார்ஜ் ஆன் தி கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா நாட் ஸ்டேட். ஓகேங்களா,
அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹை கோர்ட் ஜட்ஜ் பை பிரசிடென்ட் ஆஃப்டர் கன்சல்டேஷன் ஆஃப் சிஜேஐ. ஸோ நிறையா வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் அப்படின்ட்டுங்க. அதே மாதிரி அந்த ஹை கோர்ட் ஜட்ஜஸ் பற்றி சொல்கிறாங்க கம்ப்ளீட்டாகவே. எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணுறது, சரி எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணுறது, அவங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்ஸ், அதே வந்து ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கும். ரிமூவல் எப்படி அவங்கள வந்து பதவி பிரமாணம் செய்கிறாங்க, எத்தனை வயசு பாருங்கள், 62 வயசு, அது 65 வயசுங்க, இது 62 வயசு. ஸோ இது மாதிரி வந்து கம்பேரிட்டிவாக ஸ்டடி பண்ணிக்கங்க. ஸோ ஜஸ்ட் லைக் தட் ரீட் பண்ணிடாதீங்க, உங்களுக்கு வந்து படித்த மாதிரி இருக்கும், எல்லாமே மறந்துடும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம் ஹை கோர்ட்டுடைய எப்படி உருவானது அப்படிங்கிற பின்னணிகள் நாம் பார்க்க போகிறோம். ஸோ 1862 கல்கத்தா, பாம்பே, மதராஸ், அதான் வந்து முதலில் இந்திய உயர் நீதிமன்றம் சட்டங்கள் மூலமாக உருவாக்கப்பட்டது. இது எப்போது பிரிட்டிஷ் இந்தியா இருக்கும் பொழுது. 4வது ஹை கோர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணதான் அலகாபாத் 1866. மொத்தம் 4 உயர் நீதிமன்றங்கள் முதலில் உருவானது கல்கத்தா, பாம்பே, மதராஸ், அதுக்கப்புறம் வந்து 1864 அலகாபாத். ஆந்திர பிரதேஷ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 2014 செப்பரேட் ஹை கோர்ட்ஸ் ஃபார் தி தெலுங்கானா அண்டு ஆந்திர பிரதேஷ். 2014 சட்டத்தின்படி தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசத்துக்கு தனி உயர் நீதிமன்றங்கள் தனியாகவே கொடுக்கப்பட்டது. இந்தியா ஹேஸ் டோட்டல் 25 ஹை கோர்ட்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோ, எண்ணிக்கையில் மாறுதல் இருக்கலாம், நல்லா தெரிஞ்சுக்கப்பா, எண்ணிக்கையில் மாறுதல் இருக்கலாம். ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சாரி இது மாதிரி இல்லை, இப்போ வந்து 27 வந்துருச்சு, 24 ஆயிடுச்சு, ஏதோ சம்திங் கவுண்ட்டை வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க. பட் நம்ம என்ன சொல்கிறோம், இது மாறுதலுக்கு உட்பட்டது. 25 ஹை கோர்ட்டும் இருக்கலாம், அல்லது மாறுதலுக்கு உட்பட்டது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க. ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம வந்து நெட்டில் போய் சர்ச் பண்ணி தற்போது எத்தனை உயர் நீதிமன்றங்கள் இந்தியாவில் உள்ளது அப்படின்னு சர்ச் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ யூ கேன் கன்ஃபார்ம், யூ மஸ்ட் கன்ஃபார்ம். ஸோ கன்ஃபர்மேஷன் சொல்லாமல் நீங்கள் எதுவுமே சொல்லக்கூடாது, எக்ஸாமினேஷன்லேயும் தவறுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 25th ஹை கோர்ட் ஆந்திர பிரதேச அமராவதி, கேள்விப்பட்டீங்களா? இப்போ ஆந்திர பிரதேசின் தலைநகரம் அமராவதியாக மாற்றப்பட்டுள்ளது அப்படின்னு தெரிஞ்சுங்க. ஸோ ஜனவரி 2019 செயல்படுக்கு வந்திருக்குது. ஓகேவா? ஸோ இதான் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் ஹை கோர்ட். சரி, இந்த ஹை கோர்ட்டை பற்றி அரசியல் அமைப்புடைய நிலைப்பாடு என்ன, அவங்க என்ன சொல்கிறாங்க, அரசியல் அமைப்பில் ஹை கோர்ட்டை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது பார்ப்போம். பாருங்கள், ஆர்டிக்கல் 214 to 231 பார்ட் 6 ஸ்டேட். ஸோ பார்ட் 5 வந்து சுப்ரீம் கோர்ட்டு, பார்ட் 6 ஹை கோர்ட், மாநிலத்தை பற்றி சொல்லக்கூடியது. செகண்ட் ஹையஸ்ட் ஜுடிஷியல் கோர்ட், சுப்ரீம் கோர்ட்டுக்கு அடுத்தபடியாக யார், இந்த உயர் நீதிமன்றங்கள்லாம். 7வது சட்ட திருத்தம் சொல்கிறாங்க, 1956 7வது சட்ட திருத்தம் authorized parliament to establish a common high court for 2 or more states. ஸோ இது நம்ம ஏற்கனவே படிச்சுட்டு வந்தோம் இல்லையா, ஒரே ஒரு ஹை கோர்ட் வந்து 2-3 ஸ்டேட்ஸ்க்கு வச்சுக்கலாம் அப்படின்னு. எதனால், 7வது சட்ட திருத்தத்தின்படி 1956 சட்ட திருத்தத்தின்படி இது மாதிரி. டெல்லி இஸ் தி ஒன்லி யூனியன் டெரிட்டரி, யூடினா தான் யூனியன் டெரிட்டரி, சரிங்களா, இன் இந்தியா ஹேவிங் ஹை கோர்ட் ஆஃப் இட்ஸ் ஓன். இந்தியாவில் தில்லி மாநகராட்சிக்கு மட்டுமே சொந்தமாக உயர் நீதிமன்றம் உள்ளது. இது 1966 உருவாக்கப்பட்டது. சரிங்களா? இப்போ எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சென்னை ஹைகோர்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா, மெட்ராஸ் ஹைகோர்ட் கேள்விப்பட்டிருப்போம். சரிங்களா? அது இதனுடைய கிளை தான் மதுரையில் இருக்குது. சரிங்களா? ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, மெட்ராஸ்க்கு மட்டும் பார்க்காதுல்ல, தமிழ்நாடு முழுக்க தானே பார்க்குது. ஆனால் தில்லி மாநகராட்சிக்கு தனியாகவே ஒரு நீதிமன்றம் உள்ளதாம்மா. சரிங்களா? தில்லி ஹைகோர்ட் அப்படின்னு சொல்லி தனியாகவே ஒரு ஹைகோர்ட் உள்ளது. அது 1966 உருவானது. அடுத்த ஒரு சட்டப்பிரிவு 216 சொல்கிறாங்க, சீஃப் ஜஸ்டிஸ் ப்ளஸ் அதர் ஜட்ஜஸ் ஆர் அப்பாயிண்டட் பை தி பிரசிடெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா. சரி, ஸ்ட்ரென்த்தை பார்க்கலாம். டிஸ்கிரேஷன் ஆஃப் தி பிரசிடெண்ட், பலத்தைனா ஜனாதிபதி விருப்பப்படி தான் பலம். பலம் என்னங்க, பலம்னா என்ன அர்த்தம், எத்தனை ஜட்ஜஸ் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஜனாதிபதியின் விருப்பத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க.
சரி, எப்படி நியமனம் பண்ணுறாங்க பார்க்கலாம். அப்பாயின்மெண்ட் எப்படி கொடுக்குறாங்க? ஸோ அப்பாயின்மெண்ட் பற்றி கொடுத்துருக்கக்கூடிய ஆர்டிகல் கேட்பாங்க 217. ஒவ்வொரு சட்டப்பிரிவு ஷரத்து எல்லாமே வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். சரிங்களா? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட், சரிங்களா, appointed the president after consultation with CJI, governor of the state. புரியுதுங்களா? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட், அதாவது உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியை எப்படி நியமனம் செய்கிறாங்க அப்படின்னா பிரசிடெண்ட் தான். பட் பிரசிடெண்ட் என்ன பண்ணுறாரு, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கும் அந்த மாநில கவர்னர்கிட்டையும் ஒப்புதல் கேட்குறாரு, கன்சல்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறது முக்கியமானது. வேறு அதர் ஜட்ஜஸ் ஆஃப் தி ஹை கோர்ட் appointed by the president in consultation with CJI, governor of state, chief justice of the concerned high court. இந்த 3 பேரை வந்து ஒப்பீனியன் கேட்டு தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பாருங்கள், நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, ஒரு காமன் ஹை கோர்ட் வந்து 2 or more ஸ்டேட்ஸ்க்கு இருக்கும். த கவர்னர்ஸ் ஆஃப் ஆல் தி ஸ்டேட்ஸ் கன்சர்ன்ட் ஆர் கன்சல்டட் பை தி பிரசிடெண்ட். ஸோ ஒரு ஹை கோர்ட் இருக்குது, 2-3 ஸ்டேட்ஸை வந்து பார்த்துக்கிறாங்க அப்படின்னா அதையும் ஜனாதிபதி ஆலோசனையும் அந்த மாநில ஆளுநர்களின் ஆலோசனைப்படி தான் செய்ய முடியும். CJI then needs to submit this recommendation to the central government. அவங்க வந்து பரிந்துரைகள் யார் கொடுப்பாங்க, மத்திய அரசாங்கத்துக்கு கொடுத்து சமர்ப்பித்து தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் will put up the recommendation to the prime minister who will play advise the president on appointment. சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர்கள், சட்ட அமைச்சர்கள், நீதித்துறை அமைச்சர்கள் அவங்களுடைய பரிந்துரைகள் யாருக்கு வழங்குவாங்க, பிரதமருக்கு வழங்குவாங்க. பிரதமர் என்ன பண்ணுவார், நியமனம் குறித்து ஜனாதிபதியிடம் ஆலோசனை வழங்குவார். ஸோ தெளிவாக அந்த சென்டென்ஸை படித்து புரிஞ்சுக்குங்க. ஒவ்வொன்றும் வந்து காரணங்கள் கூற்றுகளில் வரும். A high court judge is also liable to get transferred to the other high courts. அது உயர் நீதிமன்ற நீதிபதி மற்ற நீதிமன்றங்களுக்கும் மாற்றப்படலாம். இதுவும் ஒரு கேள்வி. சரிங்களா? மாற்றப்படலாமா அப்படின்னா எஸ், சரியானவையா, சரியில்லையா, 2ம் சரியா, 3ம் சரியான்னு கேட்பாங்க. ஹை கோர்ட் கொலிஜியம் சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் 4 other சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ். அந்த கொலிஜியம் எப்படி சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு கொலிஜியம் முறை இருக்கு இல்லைங்களா, குழு, அதே போல் ஹை கோர்ட்டுக்கும் ஒரு கொலிஜியம் முறை இருக்குது. அந்த கொலிஜியம் முறையில் யார் இருப்பாங்க, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட் அவர் இருப்பார். அவர் கூட ஒரு 4 மூத்த நீதிபதிகளும் இருப்பாங்க. சரி, இந்த நீதிபதிகளுடைய தகுதிகள் பற்றி ஈஸிங்க. சிட்டிசனாக இருக்கணும், அதில் வந்து பிரச்சனை இல்லை. அதே மாதிரி அங்கே வந்து சுப்ரீம் கோர்ட்டில் எப்படி பார்த்தோம், இங்கே பாருங்கள், ஹெல்ட் ஜுடிஷியல் ஆஃபீஸ் இன் தி டெரிட்டரி ஆஃப் இந்தியா ஃபார் 10 years, 10 வருடங்காலம் நீங்கள் என்ன இருக்குங்க, ஜுடிஷியல் ஆஃபீஸராக இருக்கணும். சரிங்களா? அதாவது நீதித்துறை பதிவில் நீங்கள் வந்து வேலை செஞ்சுருக்கணும் 10 வருஷம். அல்லது ஹை கோர்ட் அட்வொகேட் ஆஃப் தி ஹை கோர்ட் 10 years. அது உயர் நீதிமன்றத்தில் 10 வருடத்தில் நீங்கள் வழக்கறிஞர்களாக இருந்தால் தான் உங்களை வந்து அவங்க ஜட்ஜ் ஆக்குவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. நோ மினிமம் ஏஜ் ஹேஸ் பீன் ப்ரெஸ்கிரைப்டு by the constitution for the appointment as the judge of an high court. ஸோ இது மாதிரி வந்து எந்த ஒரு மினிமம் ஏஜஸை வந்து கொடுக்கல. எங்கள் ஹை கோர்ட், இது சுப்ரீம் கோர்ட்டுக்கும் கொடுக்கல, ஹை கோர்ட்டுக்கும் கொடுக்கல. The distinguished jurist for appointment not mentioned in the constitution for the high court judges. சிறந்த சட்ட வல்லுனர் உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பதற்கு அரசியல் அமைப்பில் குறிப்பிடப்படவில்லை அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். அடுத்து பாருங்க, நீதிபதிகளுடைய இடமாற்றம் செய்வதற்கான நடைமுறைகள் யாவை அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? என்னென்ன நடைமுறைகள்? ஸோ ஆர்டிக்கிள் 222(1) கான்ஸ்டியூஷனில் இருக்குது. சரிங்களா? என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு உயர் நீதிமன்றத்தில் இருந்து மற்றொரு உயர் நீதிமன்ற நீதிபதிகள் மாற்றுவதற்கு 221 பிரிவின் கீழ் நீங்கள் மாற்றிக்க முடியும். சரிங்களா? பட் என்ன அப்படின்னா, குடியரசுத் தலைவர்கிட்ட நீங்கள் ஆலோசனை பண்ணிட்டு தான் நீங்கள் மாற்ற முடியும். இது முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஒரு 3 நீதிபதி வழக்கு அது மாதிரி மாற்றக்கூடிய வழக்கு இருக்குதாமா. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் கேன் பி ஆர்டர் ஒன்லி பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் ஃபார் தி பெட்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ்.
நீதித்துறையை மேம்படுத்துவதற்காகவும் பொது நலன் கருதியும் இடமாற்றம் செய்யப்படும். ஜென்ரலி பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் ஒன்ஸு மாற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். எப்படி உங்களுடைய பதவி பிரமாணம் ஓத் ஆர் அஃபர்மேஷன்ஸ் ஆணை மொழி உறுதிமொழி என்ன? யாருக்கு முன்னாடி? பிஃபோர் தி கவர்னர் ஆஃப் தி ஸ்டேட் ஆர் சம் பர்சன் அப்பாயின்மெண்ட் பை ஹிம் ஃபார் திஸ் பர்பஸ். சரிங்களா? ஆளுநருக்கு முன்னாடி போய் தான் நின்று நீங்கள் ஆணைமொழி உறுதிமொழி சொல்லி ஆகணும். பதவிக்காலம் பற்றி நம்ம வந்து ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ நோ ஃபிக்ஸ்டு டென்யூர்ஸ் ஹேஸ் பீன் ப்ரொவைடட் பை தி கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷனை கொடுத்தா மட்டும்தான் சொல்ல முடியும், இல்லைன்னா சாதாரணமாக சொல்லிவிட்டு வெளியே வந்துடலாம். ஜென்ரலாக என்ன 62 இயர்ஸ் 8 வரை இருக்கிறாங்க. ஸோ ரைட்டிங்கில் வந்து ரெசிக்னேஷன் கொடுத்துட்டா நீங்கள் வெளியே போய்க்கலாம். He can be removed from his office by the president on the recommendation of the parliament. ஸோ பார்லிமெண்ட் ரெக்கமெண்டேஷன் பண்ணிச்சுன்னா பர்டிகுலர் ஒரு நீதிபதியை நீங்கள் வந்து வெளியே நீக்கலாம். ரிமூவல் ஆஃப் ஜட்ஜஸ், நீதிபதிகளை நீக்குவது எப்படி? ஸோ என்ன சொல்கிறாங்க, பார்லிமெண்ட்டு வந்து பிரசிடெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, பண்ணிட்டாங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம் ஒரு சான்ஸ். என்கொயரி ஆக்ட் 1968 சரிங்களா, அது நீதிபதிகள் விசாரணை சட்டம் 1968 கீழ் நீக்குதலுக்கு நடைமுறை ஒழுங்கைப்படுத்தியிருக்கிறாங்க. வேற என்ன, த கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிமூவல் ப்ரூவ்ட் மிஸ்பிஹேவியர் இன்கெப்பாசிட்டி. ஸோ உங்களுடைய தவறுகளை அல்லது இயலாமையை நிரூபிக்கப்பட்டால் நீக்கலாம். ஸோ உடனே பார்லிமெண்ட் கூட்டணும், 2/3 ஆஃப் தி மெஜாரிட்டி ஆஃப் தி மெம்பர்ஸ் அவங்க ஓட்டிங் போட்டு அவரை வந்து நீக்குவதற்கு நீங்கள் ஆணை கொடுக்கலாம். இது வரைக்கும் நீக்கவில்லை அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமானது. ஒரு கேஸ் ஒன்று இருக்குது, சரிங்களா? அல்லது கேள்விப்பட்டோம் இல்லையா, 100 மெம்பர்ஸ் லோக்சபா அல்லது 50 மெம்பர்ஸ் ராஜ்யசபா வந்து சைன் பண்ணி கொடுக்கலாம். பட் ஸ்பீக்கர் தான் முடிவு எடுப்பார். ஸ்பீக்கர் தான் அதை அட்மிட் பண்ணலாமா இல்லை அட்மிட் பண்ணக்கூடாதா அப்படின்னு முடிவு எடுப்பார், அஸ் யூஷுவல் சுப்ரீம் கோர்ட் மாதிரியே. If admitted, the speaker, the chairman to constitute 3 members committee. அங்கே எப்படி பண்ணாங்க இல்லையா, அதே மாதிரி 3 members கமிட்டியை உருவாக்கலாம். அதில் சிஜே ஆஃப் தி ஹை கோர்ட் டிஸ்டிங்யூஷ்டு ஜூரிஸ்ட், புரியுதுங்களா? அது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கலாம், நீதிபதி, அதுக்கப்புறம் உயர் நீதிமன்ற நீதிபதி, அதுக்கப்புறம் சிறப்பு நீதிபதி, எல்லாத்தையும் வந்து குழுவாக அமைச்சு அது விசாரணைக்காக கொடுத்துருவாங்க. ஸோ வேறு ஏதாவது ரெக்கமெண்டேஷன் இருக்கா அப்படின்னா, ஸோ மோஷன் இஸ் பாஸ்ட் இன் போத் ஹவுசஸ் வித் ஸ்பெஷல் மெஜாரிட்டி. இதுவும் ஒரு முக்கியமானது. அவர் நல்லா தான் பண்ணுறாரு, ஏதோ ஒரு காரணத்தை காட்டி ஸோ நீங்கள் வந்து ஒரு பாராளுமன்றத்தை கூட்டி 2 அவைகளையும் பெரும்பான்மை காமிக்கணுங்க. எப்போது? குழு பரிந்துரை பேரில் ஒரு கமிட்டி போட்டாங்க இல்லையா, அந்த கமிட்டி சொன்னதுக்கப்புறம் பிரசிடெண்ட் பாஸ் த ஆர்டர் ஆஃப் தி ரிமூவல். அப்புறம்னா எல்லாமே முடித்து பிரசிடெண்ட் கையில் போவோம். பிரசிடெண்ட் தான் என்ன பண்ணுவாங்க, பதவி நீக்கம் செய்வதற்கான உத்தரவை ஜனாதிபதி நிறைவேற்றுவார். வேற என்ன அதர் ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன இருக்குது? அதர் பிற வசதிகள் யாருக்கு? ஹைகோர்ட்டு ஜட்ஜஸ்க்கு. ஆர்டிக்கல் 223 சிஜே ஆஃப் ஹைகோர்ட் அப்பாயிண்டட் பை தி பிரசிடெண்ட். புரியுதா? நல்லா பார்த்துக்குவார். நம்ம ஹைகோர்ட்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருந்தாலும், அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருந்தாலும் யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க? பிரசிடெண்ட் தான். எந்த ஆர்டிக்கல்? 223. எப்பொழுது வேக்கன்சி இருக்கும் பொழுது, சிஜே இஸ் டெம்பரலி ஆப்சண்ட், சிஜே இஸ் அன்ஏபிள் டு பர்ஃபார்ம் தி டியூட்டிஸ். தற்காலிகமாக இல்லாத போது, காலியாக இருக்கும் பொழுது, கடமைகளை சரிவர செய்ய முடியவில்லை அவரால் அப்படிங்கிற பட்சத்தில் மாற்றுவாங்க. அடுத்த ஒரு ஆர்டிக்கல் 224 சொல்கிறாங்க, பிரசிடெண்ட் கேன் அப்பாயிண்ட் டியூலி குவாலிஃபைடு பர்சன்ஸ் அஸ் அடிஷ்னல் ஜட்ஜஸ் ஆஃப் ஹை கோர்ட் ஃபார் எ டெம்பரரி பீரியட் நாட் எக்ஸீடிங் 2 இயர்ஸ். சரி, 224 சட்டப்பிரிவு என்ன சொல்லுங்கள், கூடுதல் நீதிபதிகளாக தகுதி வாய்ந்த நபர்களை 2 ஆண்டுகளுக்கு மிகாமல் தற்காலிகமாக நியமிக்க முடியும். 2 இயர்ஸ் தான், அதுக்கப்புறம் நீங்கள் மாற்றிடுவாங்க அவங்க. ஆர்டிக்கல் 224A Chief Justice of High Court of a state can request a retired judge of the High Court
புரியுதுங்களா? அவர் கேட்குறாரு, யார் கேட்பாரு? ஸோ அந்த உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி கேட்பாருங்க, எங்களுக்கு வந்து ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியை கொடுங்க, மாநிலத்தின் உயர்நீதிமன்ற நீதிபதியாக தற்காலிகமாக செயல்பட எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதுவும் கொடுப்பாங்க. இதுக்கு வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் 224(7) ஷரத்து 7 உள்ளது. சரிங்களா? இதெல்லாம் வந்து ஹைகோர்ட்டை பற்றி சொல்கிறோம். இப்போ கொடுத்துருக்கக்கூடிய அதிகார வரம்பு, சரிங்களா, ஜுடிசிகேஷன் ஆஃப் தி ஹைகோர்ட். ஆர்டிகல் 225 இவங்களுடைய அதிகார வரம்பு கொடுத்துருக்காங்க. எப்படி சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொடுத்துருக்காங்களோ அதே போல் ஹைகோர்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அசல் அதிகாரம் ஒரிஜினல் ரிட் நீதி பேராணை அதிகாரம், மேல்முறையீடு அப்பீலேட், மேற்பார்வை சூப்பர்வைசரி, எக்ஸ்ட்ரா சூப்பர்வைசரி, இது இல்லாமல் துணை நீதிமன்றங்களின் மீது கட்டுப்பாடு. அதே மாதிரி ஆர்டிகல் 210 பதிவு நீதிமன்றம், கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு, இது எல்லாமே உங்களுடைய அதிகார வரம்பில் இருக்குது, பவரில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. ஸோ என்னங்கிற டீட்டெயில்ஸு கீழே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்கலாம், அசல் அதிகார வரம்பு யாருக்கு? உயர் நீதிமன்றத்துக்கு. அசல் அதிகார வரம்பு உயர் நீதிமன்றத்துக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர் டிஸ்பியூட்ஸ் த ஃபஸ்ட் இன்ஸ்டன்ஸ் நாட் பை தி வே ஆஃப் அப்பீல், மேல்முறையீட்டு வழியில் அல்லாமல் முதல் நிலை நீதிமன்றத்தில் சர்ச்சைகளை விசாரிக்கவும் அது விண்ணப்பதாரர் நேரடியாக உயர்நீதிமன்றத்துக்கு செல்லலாம். இது மாதிரி ஒரு விண்ணப்பதாரர் உயர்நீதிமன்றத்துக்கு நேரடியாக சென்று மேல்முறையீடு செய்யலாம். டஸ் நாட் கவர் ஃபெடரல் டிஸ்பியூட்ஸ், கூட்டாட்சி தகராறுகளை உள்ளடக்கவில்லை. கூட்டாட்சி சம்பந்தப்பட்டதெல்லாம் போய் சொல்ல முடியாது. ஒரிஜினல் ஜுடிசிகேஷன் ஆஃப் ஹைகோர்ட் இஸ் நேரோ தென் சுப்ரீம் கோர்ட். புரியுதுங்களா? சுப்ரீம் கோர்ட் தான் அது பரந்த அதிகார வரம்பு பெற்றது, அதுக்கு கீழே இருக்கிறது உயர்நீதிமன்றம் தான். சரி, ரிட்டு அந்த நீதி பேராணை அதிகார வரம்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ரிட் ஜுடிசிகேஷன் ஆர்டிகல் 226 நீதி பேராணை அதிகார வரம்பு. ஹைகோர்ட் ஹேஸ் எ பவர் டு இஷ்யூ ரிட்ஸ் ஃபார் தி என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் எஃப்ஆர், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், எஃப்ஆர்னா ஃபார் எனி அதர் பர்பஸ். என்ன சொல்கிறேன், எந்த ஒரு நோக்கத்திற்காகவும் உத்தரவுகளை வழங்கலாம். சரிங்களா? சட்டத்தை அமல்படுத்துவதற்காக எந்த ஒரு நோக்கத்திற்காகவும் உத்தரவுகளை வழங்கக்கூடியது ஒரு நீதி பேராணை வழங்க முடியும். யாராலைங்க? ஹைகோர்ட்டால். ஹஸ் வைட் பவர்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ரிட்ஸ் வென் கம்பேர்டு டு சுப்ரீம் கோர்ட். அப்படியே ரிவர்ஸில் சொல்கிறாங்க பாருங்கள், முன்னாடிக்கு பின்னாடி, ஒரிஜினலுக்கும் இதுக்கும் என்ன பாருங்கள். உச்ச நீதிமன்றத்துடன் ஒப்பிடும்போது உத்தரவுகளை பொறுத்தவரை பரந்த அதிகாரங்கள் கொண்டுள்ளது. யாருங்க? ஹைகோர்ட். சுப்ரீம் கோர்ட்டை விட ரிட் மனுவில் ஹைகோர்ட்டுக்கு பரந்த அதிகாரங்கள் உள்ளது. எக்ஸாம்பிளுக்கு சந்திரகுமார் வழக்கு அப்படின்னு கொடுக்குறாங்க. சந்திரகுமார் வழக்கு 1997 உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றத்தின் அதிகார வரம்பு அரசியலமைப்பின் அடிப்படை அமைப்பாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நீதி பேராணை இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு வந்தோம் இல்லையா, அதுதான் 5 வகையான நீதி பேராணை இருக்குது. ஸோ எபஸ் கார்பஸ், ஆட்கொணர்வு அப்படின்னு. ஆட்கொணர்வு என்ன? சட்டவிரோத கைதுகளில் இருந்து மக்களை பாதுகாக்கிறது. புரியுதுங்களா? ஸோ ஒருத்தரை வந்து சட்டவிரோதமாக கைது செஞ்சிட்டாங்கன்னா இந்த ரிட் மனு கொடுத்து அவளை வந்து அந்த ரிட் மனுது எபஸ் கார்பஸ், ஆட்கொணர்வு மனு. இன்னொன்று பாருங்கள், மேண்டமஸ், செயலுறுத்து நீதி பேராணை அப்படின்னு. என்ன? அந்தந்த பொது அதிகாரிகளால் தனது வேலையை செய்யப்பட்ட உதவி தேவைப்படும் மனுதாரரை இது பாதுகாக்கிறது. பாதுகாக்கக்கூடிய மனு தான் எல்லாம் ரிட் மனு. ப்ரோஹிபிஷன், தடை உறுத்து. ஒரு துணை நீதிமன்றம் அதன் அதிகார வரம்பிற்கு அப்பால் செயல்படுவதை தடை செய்கிறது. புரியுதுங்களா? ஒரு துணை நீதிமன்றம் தன்னுடைய அதிகார வரம்பிற்கு அப்பால் அவங்க வந்து வேலை செஞ்சாங்கன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கட்டுப்படுத்தக்கூடியதான் ப்ரோஹிபிஷன். 4வது நீதி பேராணை அப்படின்னா செர்டியரரி, நெறிமுறை கேட்பு. அதிகார வரம்பை தாண்டி கீழ் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை நீங்கள் வந்து ரத்து செய்ய முடியும். பண்ணுறாங்க இல்லையா? கீழ் நீதிமன்றம் ஏதாவது ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்கன்னா ஹைகோர்ட் வந்து ஒரு செர்டியரரி நெறிமுறை கேட்பு வந்து கண்ணும். 5வது ஒரு ரிட் மனு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூவரண்டோ, தகுதி வினைவு.
சட்டவிரோதமான முறையில் பொது அலுவலகத்தை அபகரிப்பதை தடுக்கிறது. இது மாதிரி வந்து Q1 5 ரிட் மனு யாருக்கு? சுப்ரீம் கோர்ட்டுக்கும் இருக்குது, ஹை கோர்ட்டுக்கும் இருக்குது. அப்பீலேட் ஜுடிசிகேஷன்ஸ் மேல்முறையீட்டு அதிகார வரம்பு ஹை கோர்ட்டுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ரெண்டும் ஆல்மோஸ்ட் இருக்கும். ஹை கோர்ட் இஸ் அப்பீலேட் ஜுடிகேஷன் போத் சிவில் அண்ட் கிரிமினல் மேட்டர்ஸ். சாதாரணமாக வந்து சிவில் மற்றும் குற்றவியல் வழக்குகளை நீங்கள் மேல்முறையீடு செய்ய முடியும் எங்கே? ஹை கோர்ட்டில். ஹை கோர்ட் இயர்ஸ் அப்பீல் எகெயின்ஸ்ட் தி ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஆஃப் தி சப்பார்டினேட் கோர்ட். அதாவது இந்த கீழ் நீதிமன்றங்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கீழ் நீதிமன்றங்கள் கொடுக்கக்கூடியதை நீங்கள் எதிராக மேல்முறையீடு செய்யலாம். எக்ஸாம்பிளுக்கு சந்திரகுமார் கேஸ் 1997 நடந்தது, ஏற்கனவே பார்த்தோம். அடுத்து சூப்பர்வைசரி ஜுடிசிகேஷன் ஆர்டிக்கல் 277 மேற்பார்வை அதிகார வரம்பு. சரிங்களா? பாருங்கள் என்னது இது இதில் பார்த்தோம் இல்லையா, ஹைகோர்ட்டில் இது சுப்ரீம் கோர்ட்டில் பார்த்தோம்ல, அதே தான். பிராந்திய அதிகார வரம்பில் செயல்படும் அனைத்து நீதிமன்றங்கள் தீர்ப்பாயங்கள் மீது மேற்பார்வை, இராணுவ நீதிமன்றத்தை தவிர, சுமோட்டோ ஆன் இட்ஸ் ஓன் வரம்புக்கு உட்பட்டது. எது இது லிமிட்டட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதிகார வரம்பை மீறுதல், இயற்கை நீதியின் பாரியல் மீறல், சட்ட தவறு, தவறான கண்டுபிடிப்புகள், ஸோ இதெல்லாம் வந்து அவங்க நேரடியாக மேற்பார்வை செய்வாங்க. ஸோ ஒருத்தன் தவறாக கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து மக்களிடையே கொடுக்கும் பொழுது யாருமே கேட்கல, எந்த ஒரு மக்களும் வந்து அவன் மேலே கேஸ் பண்ணலன்னா ஹைகோர்ட்டே வந்து அவங்களுக்கான உரிமை இருக்குது இல்லையா, அந்த பவர்ஸ் இருக்கு இல்லையா, மேற்பார்வை அதிகார வரம்பின் மூலமாக அவங்க கேள்வி கேட்கலாம். கண்ட்ரோல் ஓவர் சபார்டினேட் கோர்ட்ஸ். அடுத்த சபார்டினேட் கோர்ட்ஸுடைய கண்ட்ரோல், துணை நீதிமன்றங்கள் மீது எப்படி கட்டுப்பாடுனா, ஸோ இட் கேன் வித்ட்ரா எ கேஸ் பெண்டிங் நியர் சபார்டினேட் கோர்ட். அதாவது ஒரு கோர்ட்டில் கீழ் நீதிமன்றத்தில் வந்து ஏதாவது வழக்கு நிலுவையில் இருந்துச்சு அப்படின்னா அது திரும்ப பெறத்துக்கு ஹை கோர்ட் வந்து முடிவெடுக்கும். இட்ஸ் லா இஸ் பைண்டிங் ஆல் சபார்டினேட் கோர்ட்ஸ் ஃபங்க்ஷனிங் வித்தின் இட்ஸ் டெரிட்டோரியல் ஜுடிசிகேஷன். அதன் சட்டம் அதன் பிரதேச அதிகார வரம்பிற்குள் செயல்படும் அனைத்து கீழ் நீதிமன்றங்களுக்கு கட்டாயமாக வைக்கிறது. ஸோ இதான் வந்து எல்லாமே அது கூற்றுகள் காரணங்களில் கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால் சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ கேன் கோ த்ரூ இட் கேர்ஃபுல்லி. ஸோ நெக்ஸ்ட் கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட், பதிவு நீதிமன்றம் சொல்லி ஆர்டிக்கல் 215 மறந்துடாது. ஆர்டிக்கல் 215 பதிவு நீதிமன்றம். அனைத்து தீர்ப்புகளும் நடவடிக்கைகள் ஹைகோர்ட்டின் செயல்கள் பதிவு செய்யப்படுகின்றன. எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுவாங்கப்பா, கம்பல்சரி. கன்சிடர் டு பி எ எவிடென்டரி வேல்யூ அண்ட் cannot be questions when produced before any subordinate court. அதாவது எந்த ஒரு கேள்வி கேட்டக்கூடாது, அதுக்காக எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ கண்டெம்ட் கோர்ட் 1970, நீதிமன்ற அவமதிப்பு சட்டம் 1971 படித்து வச்சுக்கோ, கேட்பாங்க. நீதிமன்ற அவமதிப்பு சட்டம் எப்போது? 1971. ஸோ பாருங்கள் எங்கெங்கே ஹைகோர்ட் வந்து இருக்குது. பாம்பே ஹைகோர்ட், ஸோ மகாராஷ்டிரா, கோவா, தாத்ரா, நாகர் ஹவேலி, டைவன் இங்கே இந்த கண்ட்ரோல் வச்சுருக்காங்க. குவஹாத்தி ஹைகோர்ட் வந்து அஸ்ஸாம், நாகாலாந்து, மிசோரம், அருணாச்சல பிரதேஷ். பஞ்சாப் ஹரியானா ஹைகோர்ட் வந்து பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர். கல்கத்தா வந்து வெஸ்ட் பெங்கால், அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ். தமிழ்நாடு வந்து தமிழ்நாடு, புதுச்சேரி. கேரளா, லட்சத்தீவு. ஞாபகம் வச்சுக்கோ, கேட்பாங்க. ஸோ ஒரு கேரளா ஹைகோர்ட்டு லட்சத்தீவையும் கேரளாவையும் பார்க்குது. தமிழ்நாடு ஹைகோர்ட்டு வந்து புதுச்சேரியும் தமிழ்நாடையும் பார்க்குது. இப்போ கீழ்நிலை நீதிமன்றங்கள் சபார்டினேட் கோர்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஆர்டிக்கல் அது சட்டப்பிரிவு 233 237 பகுதி 6 கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்காங்க. இந்திய அரசியலமைப்பில் 6ஆம் பகுதியில் உள்ளது. என்னென்ன அதோடைய பணிகள், வேலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மாவட்ட மற்றும் கீழ்மட்டத்தில் இது செயல்படும். டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் ஆர்டிக்கல் 233 என்ன சொல்லியிருக்காங்க? மாவட்ட நீதிபதிகளை நியமித்தல் பற்றி சொல்லியிருக்காங்க. படித்து வச்சுக்கோ, கேட்பாங்க. இது யார் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க? கவர்னர் இன் தி கன்சல்டேஷன் வித் ஹைகோர்ட். சரிங்களா? உயர் நீதிமன்றத்துடன் கலந்து ஆலோசித்து ஆளுநரால் நியமிக்கப்படுவார். சரி, தகுதிகள் பார்க்கலாமா? யாருக்கு? இது கீழ் நீதிமன்ற டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு
he should not already be in the service of the central or state. புரியுதுங்களா? என்னங்க நீங்கள் எங்கேயும் போய் வேலை செஞ்சுருக்கக்கூடாது, ஃப்ரீயாக இருக்கணும். he should have been advocate for 7 years. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் 10 years பார்த்தோம், இங்கே 7 years கொடுத்துருக்காங்க. it should be recommended by the high court of the appointment. appointments of the persons other district judges ஆர்டிகல் 234 கொடுக்கப்பட்டுள்ளது. மாவட்ட நீதிபதிகளை தவிர மற்றவர்களை நியமித்தல் சரத்து 234. ஸோ எல்லாமே வந்து இவங்க கவர்னர் வந்து நியமிப்பார் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், இந்த சபார்டினேட் கோர்ட்டு இருக்கு இல்லையா, அவங்களுடைய என்னென்ன ஒர்க்கு அப்படிங்கிறதான் இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்தது. அதே வந்து ஒரு சார்ட்டாக நீங்கள் பார்க்குறீங்க. சரிங்களா? அதனால் ஸ்டடீஸ் பண்ணி காமிங்கன்னா ஸோ சார்ட்டாக நீங்கள் இதை பார்க்குறீங்க. பார்க்கும்பொழுது என்ன ஆகும், கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து தெரியும். ஸோ டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ்ஸு என்னென்ன பண்ணுறாங்க, சபார்டினேட் கோர்ட்ஸ் என்னென்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய பதவி பிரமாணம் பதவி காலம் எப்படி இருக்குது. சரி, ஓகே. அடுத்து கீழே இருக்க பாருங்கள், கண்ட்ரோல் பாருங்கள். ஓகேவா? அது யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. ஸோ கட்டுப்பாட்டு சொல்கிறாங்க, கீழ்நிலை நீதிமன்றங்கள் மீதான கட்டுப்பாடு ஆர்டிக்கல் 235. ஹைகோர்ட் ஹேஸ் அதிகம், அவங்க தான் உயர் நீதிமன்றங்களை தான் இவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க. போஸ்டிங் பணி அமைக்கிறது, ப்ரொமோஷன் கொடுக்குறது, லீவ் ஆஃப் பர்சனல் கொடுக்குறது, எல்லா வேலையும் அவங்க தான். யார்? ஹைகோர்ட். எப்படி இருக்கும் இந்த கட்டமைப்பு? அது மாவட்ட நீதிபதி எப்படி இருக்கும், டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீ இஸ் தி ஹையஸ்ட் ஜுடிஷியல் அத்தாரிட்டி இன் தி ஸ்டேட்ஸ். மாவட்டத்திலேயே உயர்ந்த நீதித்துறை அப்படின்னா இந்த மாவட்ட நீதிபதி தான். ஹீ பொசஸ் ஒரிஜினல் அண்ட் அப்பீலேட் ஜுடிசிகேஷன் ஆன் போத் சிவில் அஸ் வெல் அஸ் கிரிமினல். ரெண்டுத்தையும் இவர் வந்து சிவிலையும் பார்க்குறாரு, கிரிமினலையும் பார்க்குறாரு. ஹீ எக்ஸைஸ் போத் ஜுடிஷியல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸ். நீதித்துறை மற்றும் நிர்வாக அதிகாரங்களை பயன்படுத்துகிறார். ஹீ ஆல்சோ ஹேஸ் சூப்பர்வைசரி பவர்ஸ் ஓவரால் தி சபார்டினேட் கோர்ட்ஸ் தி டிஸ்ட்ரிக்ட். ஸோ இவங்க வந்து கீழ்நிலை நீதிமன்றங்கள் எப்படிங்க, மேற்பார்வை அதிகாரங்கள் எல்லாத்துக்குமே உண்டுங்க. இது இல்லாமல் செஷன்ஸ் ஜட்ஜுன்னு தனியாக இருக்குது, அமர்வு நீதிபதி அப்படின்னு தனியாக இருக்காங்க. ஸோ உங்களுக்கு கீழே, ஸோ த செஷன்ஸ் ஜட்ஜ் ஹேஸ் த பவர் டு இம்போஸ் எனி சென்டென்ஸ் இன்க்ளூடிங் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் அண்ட் கேபிட்டல் பனிஷ்மெண்ட், டெத் சென்டென்ஸ், ஆயுள் தண்டனை, மரண தண்டனை. சரிங்களா? எந்த ஒரு தண்டனையும் விதிக்க அமர்வு நீதிபதிக்கு அதிகாரம் உள்ளது. பார்த்துக்க, முக்கியமானது கொஸ்டின் கேட்பாங்க. ஆயுள் தண்டனை, மரண தண்டனை யாருக்கு இருக்குது? செஷன் ஜட்ஜுக்கு இருக்குதா. இது இல்லாமல் அவர் நிறைவேற்றிய மரண தண்டையை மேல்முறை செய்தாலும் இல்லாவிட்டாலும் உயர் நீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட வேண்டும். அதாவது இந்த செஷன் ஜட்ஜு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா ஹைகோர்ட் ஜட்ஜு வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணி தீரணும். நீங்கள் வந்து அப்பீல் பண்ணாலும் சரி, அப்பீல் பண்ணாமல் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக பண்ணுவாங்களாமா. ஸோ திஸ் இஸ் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்லேருந்து அப்படியே வந்து ஹை கோர்ட் வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு, ஸோ சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஹை கோர்ட் வந்துடுது. ஸோ ஸ்டேட் லெவலில் இருக்கும், இது சபார்டினேட் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கும். இதை வந்து மெட்ரோபாலிட்டன் கோர்ட்ஸ்னு சொல்லுவாங்க, இது டிஸ்ட்ரிக்ட் செஷன் கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க சிவிலையும் பார்க்குறாங்க, கிரிமினலையும் பார்க்குறாங்க. சிவில்னால் வந்து அந்த குடிமக்களுக்கு, கிரிமினல்னால் குற்றவியல், சிவில் கிரிமினல் பார்க்குறாங்க. ஸோ சிட்டி சிவில் கோர்ட்ஸ் எல்லாமே இந்த சார்ட்டு இப்போ படித்த வரைக்கும் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த டாபிக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக கவர் ஆகிடுது. இதில் இன்னொரு பார்ட் இருக்குது, தீர்ப்பாயங்கள் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது. ஸோ இந்த டாபிக் வந்து அடுத்த ஒரு கிளாஸில் தீர்ப்பாயங்களை வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு கிளாஸில் கண்டினியூ பண்ணிக்கலாம்.